தெளிவாக சொல்கிறாரு. இது கண்டிப்பாக இது ப்ரீ போல் தான், எக்ஸிட் போல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது போல் இவ்வளவு விவரங்களை நீங்கள் கேட்க முடியாது. அப்போ எங்கே கேட்டு என்ன மாதிரி பதிவு பண்ணி என்ன செஞ்சாங்க? அடுத்தது எடப்பாடி ஜெயிச்சிருவாருன்னு 2 வந்தது. அது எடப்பாடியே நம்ப மாட்டார். திமுகவை பார்த்து தான் எல்லாம் காப்பி. அது 2000 ரூபா உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, அங்கங்கே 1-2 காப்பி அடித்து வச்சுக்கிறதா விஜயோட வழக்கம். விஜய் அவர் நம்புறாருங்க. விஜயும் சரி, விஜய் சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்றத அவங்க முழுக்க நம்புறாங்க. நேற்று வந்த கருத்து கணிப்பு அந்த நம்பிக்கையில கொஞ்சம் ஓட்ட போட்டிருக்கோம். என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களை விமர்சிக்க மாட்டேன், எங்கேயுமே பாரதிய ஜனதா விமர்சிக்க மாட்டேன்னு அதை கடைசி வரை கடைபிடித்தார். அப்போ பாரதிய ஜனதாவை விமர்சிக்காமல் திமுகவை மட்டும் விமர்சித்தால் அது நமக்கு சாதகம் அப்படின்னு பாரதிய ஜனதாவும் நினைச்சிருக்கு. ஆனால் அதுவும் தவறு என்பது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்குது. இப்போ மொத்தமாகவே அதிமுக கூட்டணிக்கு ஒரு 40-50 தொகுதிகள் அப்படின்னு சொன்னால், பிஜேபிக்கெல்லாம் அதில் 1-2 ஜெயிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்படி ஒரு அரசியல் இல்லாத ஒரு கூட்டத்தை விஜய் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த கூட்டத்தை திருத்துகின்ற பணியை திமுக மட்டும் செய்ய முடியாது, எல்லாரும் நம்ம சேர்ந்து பண்ணணும். அப்படி ஒரு அபாயத்தை விஜய் கட்சி இந்த தேர்தலில் நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அதுல எச்சரிக்கையோட இருக்கும். அமித்ஷா கடுமையா எச்சரிச்சார் இல்லையா, நீங்கள் எங்களை தாக்கினீர்கள் என்றால் மத்திய துணை ராணுவம் உங்களை தலைகீழா கட்டி தொங்க விடுவோம் அப்படிலாம் பேசினாரு. திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா, வங்க மொழி, வங்க தேசியம், வங்க பண்பாட்டின் மீது பிஜேபி நடத்துகின்ற தாக்குதல் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. வெஸ்ட் பெங்காலே ஒரு 25% முஸ்லிம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள வந்தேரிகள், ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லி மோடியோ அமித்ஷாவோ பேசுறது, SIR மூலம் நீக்குவதற்கு முயற்சி பண்றது, இப்படி அடாவடித்தனமான வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அசாம் சுலபமா எடுத்துருவாங்க, கேரளா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதனால கவனம் செலுத்தல. வெஸ்ட் பெங்காலை தூக்கிட்டா அடுத்த குறி அவங்களுக்கு தமிழ்நாடு தான். கேரளாவில் மாட்டுக்கறி சாப்பிடுவது என்பது அந்த மாநில மக்களுக்கு ஒரு சாதாரண கல்ச்சர், அவங்க பண்பாட்டில் ஊறி போன ஒன்று. ஆனால் இந்துத்துவா மாட்டுக்கறியை நினைச்சு கூட நீங்கள் பார்க்க முடியாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ தேர்தலுக்கு பின்னாடி இப்போ ADMK அவங்களும் ஜெயிப்பாங்கன்னு 2 கருத்து கணிப்பு சொல்லுது. JVC அவங்களும் ஸ்ரீராம் அவருடைய கருத்து கணிப்பு ஒன்று சொல்லுது. அப்புறம் விஜய் ஜெயிப்பாரு, TVK ஜெயிச்சிரும், ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. DMK ஜெயிச்சிரும் அப்படியும் இருக்குது. இல்லைங்க, அது முழு மெஜாரிட்டியில் வர முடியாது, கூட்டணி ஆட்சி, ஒரு குழப்பம் வரும், ADMK கூட ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பு இருக்குது, இதை பயன்படுத்திக்கிட்டு விஜயோடைய சீட்டை சேர்த்து அப்படி அமித்ஷா விலைக்கு வாங்கிடுவார். இப்படி ஒவ்வொரு வகையான பேச்சுகள், ஒரு அரசியல் சூழல்ல என்னெல்லாம் விவாதங்கள் வருமோ அத்தனைக்கும் இடம் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நேற்று எக்ஸிட் போல்ல ஒரு 10 நிறுவனங்கள் வெளியிட்டிருந்தாங்கன்னா, அதில் 7 நிறுவனங்கள் திமுக தான் அறுதி பெரும்பான்மையை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் ADMK, ஒருத்தர் ஆக்சிஸ் மை இந்தியா விஜய் பெரும்பான்மை பெறுவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் இப்போ எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் இப்போ வர நீங்கள் கருத்து கணிப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதனுடைய நம்பகத்தன்மை அதை குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன அப்படின்னு சொன்னால், நேற்று இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா எடுத்துங்க, அவங்க விஜய் கட்சி அறுதி பெரும்பான்மை வரும் அப்படின்னு 120ன்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஓட் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, வயது ரீதியான விகிதாச்சாரம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, எந்தெந்த சாதி சேர்ந்தவங்க வாக்களிச்சிருக்காங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு டிபேட்டில் பேசின மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் என்ன சொல்கிறாரு, இவ்வளவு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தா இது எக்ஸிட் போல் மாதிரியே தெரியல, இது ப்ரீ போல் சர்வே தான், ஒரு ஓட்டு போட்டுட்டு வரக்கூடிய நபர்கிட்ட இவ்வளவு கேள்விகள்லாம் கேட்க முடியாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. இது கண்டிப்பாக இது ப்ரீ போல் தான், எக்ஸிட் போல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது போல் இவ்வளவு விவரங்களை நீங்கள் கேட்க முடியாது. அப்போ எங்கே கேட்டு என்ன மாதிரி பதிவு பண்ணி என்ன செஞ்சாங்க, இது ஒரு குழப்பம். அடுத்தது திமுக வெற்றி பெறும்னு போட்ட ஒரு 6-7 நிறுவனங்கள் நாம் தமிழருக்கு 0லேருந்து 4, 2லேருந்து 6 இப்படி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? நீங்கள் ஒரு கடுமையான மும்முனை போட்டி இருக்கும்போது 4 முனை
நான்கு முனை போட்டியை வந்து நான் சீமானை எடுத்துக்கல. ம். சீமான் இல்லாம கடுமையான 3 முனை போட்டி. ம். அப்படி இருக்கும்போது போட்டியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் 234 தொகுதிகளில் வேட்பாளர் போட்டிருக்காரு, தீவிரமா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் உண்மை. போட்டி இவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா வாக்காளர்கள் பார்வை என்பது இந்த பக்கம் வந்துடும். அது என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க, அதை பெர்சன்டேஜாக மாற்றுறாங்க. பெர்சன்டேஜாக மாற்றி நாம் தமிழருக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வருதுன்னா அது சீட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்களா? ஒரு 3-4 வருது, சரி அதுக்கு ஒரு 4 போடு, அப்படி கன்வெர்ட் பண்ணி அப்படி போட்டிருக்காங்க. அது அப்படி வராது. நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் 35% வாக்குகள் வாங்க வேண்டியிருக்கும். அடுத்தது எடப்பாடி ஜெயிச்சிருவாருன்னு 2 வந்தது. அது எடப்பாடியே நம்ப மாட்டார். ஏன் நம்ப மாட்டாருன்னா அவருக்கு தெரியும் அதில் ஜேவிசின்றது கோலாகல சீனிவாசனுடைய தொடர்புடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க அது செட்டப் பண்ண கருத்து கணிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 7-8 நிறுவனங்கள் திமுக தான் வெற்றி பெறும், திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த எக்ஸிட் போல நம்ம முழுமையாக நம்ப முடியலைன்னாலும் தமிழ்நாட்டில் என்ன ட்ரெண்டு அப்படின்றத காமிக்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஆக்சிஸ் மை இந்தியாவில் இன்னொரு பிரச்சனை பாருங்கள். தமிழ்நாட்டில் விஜய் ஜெயிச்சார்னா இதே பேட்டர்ன் வந்து புதுச்சேரியிலையும் வரணும்ல, புதுச்சேரியிலையும் விஜய் ஜெயிக்கணும்ல. இங்கே இளைஞர்கள் ஆதரிக்கிறாங்க, எல்லா சாதிகளை சேர்ந்த வாக்காளர்களும் ஆதரிக்கிறாங்க. இப்படிலாம் சொன்னால் புதுச்சேரியும் தமிழ்நாட்டோடு இணைந்துன்னா ஒரு கலாச்சார பண்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக அப்படி தான் இருக்குது. அப்போ விஜய்க்கு அங்கேயும் வரவேற்பு இருந்து அங்கேயும் அவர் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் அங்கே அவர் ஜெயிக்கலை. இவர் ரங்கசாமி கட்சி தான் ஜெயிக்குது, 2வது திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இப்படி ஒரு முரண்பாடு இருக்குது. அடுத்தது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நிறுவனங்கள் ஒரு 20லேருந்து 50 சீட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது வந்து எடப்பாடி அந்த சீட்டுகளை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மின்னம்பலம், அக்னி, இந்த 2 தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் அவங்க மண்டல ரீதியாகலாம் கொடுத்துருக்குறாங்க. அதன்படி பார்த்தா மேற்கு மண்டலத்திலேயே திமுக கணிசமான தொகுதிகளை பாதி வாங்குறாங்க. சென்னை மண்டலத்தில் வாங்குறாங்க. சென்னை மண்டலத்தில் ஒரு தொகுதி தாவேகாவுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மண்டல ரீதியாக மின்னம்பலம் தொகுதி ரீதியாகவே கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நேற்று வந்த கருத்து கணிப்புகள். இதனுடைய இப்போ உடனடி விளைவு என்ன அப்படின்னா, இனி விஜய் வந்து தன்னுடைய கோவில் பயணத்தை முடிச்சுட்டு இனி தேவையில்லாமல் பயணம் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க போகிறாரா? முருகனை பார்த்தாச்சு, சாய்பாபா பார்த்தாச்சு. ஆமாம். அடுத்தது மெக்காவுக்குலாம் அவர் போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை செய்தி. இந்த கருத்து கணிப்பு வந்த உடனே இன்னைக்கு மீட்டிங், இன்னைக்கு பனையூர்ல ஆலோசனை கூட்டம். என்ன ஆலோசனைன்னு தெரியல. ஏதோ எல்லா வேட்பாளர்களும் வராங்களா? ஆமா, எல்லா வேட்பாளரையும் வர வச்சு தேர்தல் அன்னைக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் வந்து விஜய் ஆலோசனை சொல்ல போவதாகவும் அவர்கள்ட்ட இருந்து கருத்து கேட்க போவதாகவும் செய்திகள் வருது, தகவல் தான். விஜய் என்ன ஆலோசனை சொல்லுவாருங்க? அவர் வாக்கு எண்ணிக்கை எப்படி நடக்கும், இல்ல கான்பிடண்டா இருங்க அப்படி சொல்லுவாருல்ல, அது மட்டும் தான் சொல்லுவாரு. நல்லதே நடக்கும். அதுக்கு பழைய வீடியோவே எடுத்து பாருங்கப்பான்னு சொல்லி இருந்திருக்கலாம். தேவையில்லாம வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கலாம். அவர்களை வரவழைத்து ஒரு ஆலோசனைன்னு சொல்லி அவங்கள அலக்கடிச்சிருக்கிறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினும் ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு, அவரும் நடத்துறாரு. அதான் திமுகவை பார்த்து தான் எல்லாம் காப்பி. அது 2000 ரூபா உரிமை தொகையா இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, அங்கங்க 1-2 காப்பி அடிச்சு வச்சுக்கிறதா விஜயோட வழக்கம். திமுக ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது நம்ம ஜெயிக்க போறோம், நம்மளும் நடத்தணும்ல. விஜய் வந்து அவர் நம்புறாருங்க. விஜயும் சரி, விஜய் சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்றத அவங்க முழுக்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின்படி தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. நேற்று வந்த கருத்து கணிப்பு அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் ஓட்ட போட்டிருக்கோம். குறிப்பாக விஜய் சுற்றி இருக்கிற கும்பல், ஜானோ ரகிசாமி, ஆதவர்ஜுனா, இவங்க புஷி ஆனந்த், இவங்கள விட்டுருங்க. சாதாரண அணில் குஞ்சுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும். நம்ம நினச்சது மாதிரி களம் இல்லை போல இருக்குது, எல்லாரும் நமக்கு ஃபேவராக கொடுக்கல, ஒருத்தன் தான் கொடுத்துருக்குறான், அதனால் இப்போ 4ஆம் தேதி நம்ம அப்படி ஜெயிக்க மாட்டோம் போல இருக்குது அப்படின்னு அவங்கள தயார் பண்ணுற வேலையை இது செஞ்சுருக்கோம். அதனால நிறைய அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுத்து நிறுத்துகிற வேலையை நேற்று வந்து எக்ஸிட் போல் வந்து செஞ்சுருக்கோம். இது இல்லைன்னு வச்சுக்கங்க,
இல்லை நேற்று வந்து எக்ஸிட் போல் எல்லாம் தாவேக்கா தான் ஜெயிக்குது அப்படின்னு கருத்து கணிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இப்போவே வந்து எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க, கலவரங்கள் ஆரம்பிச்சிருக்கும், அசம்பாவிதங்கள் ஆரம்பிச்சிருக்கும். யாரெல்லாம் தாவேக்காவை விமர்சிச்சாங்களோ அவங்களெல்லாம் அடிக்கணும்னு பெல்ட்டாலாம் அடிக்கணும். ட்விட்டர் ஸ்பேஸில் கூட்டம் நடத்துனாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் எனக்கு 2 பேர் உனக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முன்கூட்டியே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தாவேகா ரசிகர்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தும் வேலையை நேற்றுக்கு இருக்கிற எக்ஸிட் போல் வந்து கண்டிப்பா செஞ்சிருக்கு. ரொம்ப பொங்காதடா, கொஞ்சம் அடங்கிரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் விஜய்க்கு வாக்கு போட சொல்லி சொன்ன குழந்தைகளுக்கு இது போய் சேர்ந்துருக்காது. ஆனால் அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா இதை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கும் மெசேஜ் போயிருக்கும். சரி, குழந்தைக்கு ஏதாவது கிண்டர் ஜாய் சாக்லேட் வாங்கி கொடுத்தா இன்னைக்கு சமாதானப்படுத்திடுவோம், விஜய் மாமா இதில் தோத்துட்டாரு, அடுத்த தோறுதலில் ஜெயிப்பாரு, நீ ஒரு சாக்லேட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அந்த வகையில் இந்த எக்ஸிட் போலில் ஒரு நல்லது நடந்திருக்கு. இல்லைன்னா நம்ம நினச்ச மாதிரி மே 4 பெரிய கலவரங்கள் அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அது இப்போ இல்லைன்னு எக்ஸிட் போல் வந்து காமிச்சது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி, இப்போ இங்கே தமிழ்நாட்டு நிலவரங்கள் குறித்து பேசும்போது ஒவ்வொரு ஜோனாக சொல்கிறாங்க. இப்போ 5ஆ பிரிச்சுக்கிறாங்க. வடக்கு மண்டலம், அதுக்கப்புறம் சென்னை உள்ளிட்ட வடக்கு மண்டலம், அல்லது சென்னை தவிர்த்து வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், அப்புறம் டெல்டா, தெற்கு, இப்படி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து சென்னை திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லும்போது இங்கே இதை ஒரு பெரிய உடைப்பு ஏற்படுத்த போது டிவிகே அப்படின்னு சொல்கிறாங்க. கொங்கு பெல்ட்டு ஏடிஎம்கேயோட கோட்டைன்னு சொல்லும்போது அங்கே ஒரு உடைப்பை ஏற்படுத்தும் போது திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தென் பகுதி அப்படின்றது ரொம்ப சேஃப் என்பது போல முதல்ல பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ அது ஏடிஎம்கேடைய பெல்ட்டு, அந்த ஏற்கனவே டிடிவி எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க, அதனால ஒரு மாற்றம் வந்துடும். ஸோ இந்த கணக்குகள் எல்லாத்தையும் அதை மாற்றிடும்னு ஒரு விவாதம். அதை எப்படி பார்க்கு? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் சசிகலா வேட்பாளர்கள் அதிமுகவை தோற்கடிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருப்பாங்க. ஆமாம், எல்லாம் ஹெவியான கேண்டிடேட்டு தான் போட்டிருக்கிறாங்க, சசிகலா போட்டிருக்கிறாங்க, பணமும் செலவழிப்பாங்க. எப்படியாவது எடப்பாடியை தோற்கடிக்கணும் அப்படின்றது தான் சசிகலாவுடைய நோக்கம். அது ஒரு விஷயமா. அப்புறம் கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜி ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்காப்புல. அங்கேயும் பழைய முறை அப்படி ஜெயிக்க முடியாத ஒரு சூழல். முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் நிறைய பணத்தை செலவழித்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர மொத்தமாக 10க்கு 10 அப்படின்ற தூக்கு ஜெயிக்கின்ற வாய்ப்பு பழைய மாதிரி அங்கே இருக்காது. மற்றபடி தாவேகாவினால் அதிமுக சில இடங்களில் 3வது இடத்துக்கு போகிறதும் தொகுதிகளை இழப்பதும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொன்னால், விஜயை ஆரம்பத்திலிருந்தே எடப்பாடி விமர்சனம் பண்ணுவதற்கு ஆரம்பிச்சிருக்கணும். விஜய் கட்சி ஆரம்பித்த போதே அவர் செஞ்சுருக்கணும். ஆனால் அதிமுகவும் சரி பாரதிய ஜனதாவும் என்ன நினச்சாங்கன்னா, விஜய் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார், அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி பிஜேபியை அவர் கண்டுகொள்வதில்லை, ஒரு அதிருப்தி அது கிரியேட் பண்ணிடுவோம், அறுவடை பண்ணிக்கலாம். அதனால திமுகவை எதிர்த்து பேசினா திமுக ஓட்டு தானே அவர் எடுப்பாரு, சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பாரு, மீனவர்கள் வாக்குகளை பிரிப்பாரு. அதனால விஜயை நம்ம அதிகமாக விமர்சிக்க வேண்டாம், வேணும்னா அவரை கூட்டணிக்கு கூட்டு பார்ப்போம். கரூர் சம்பவம் நடக்கும்போது வரிந்து கட்டி கொண்டு அவர்கள் விஜயை ஆதரிப்பதற்கு என்ன காரணம்? பின்னாடி அதே ஏடிஎம்கேனுடைய ஐடிவிங்க 41 பேர் கொண்ட கொலகாரம் தானே நீ இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அந்த விமர்சனங்கள் நின்று போச்சு. எடப்பாடியும் ஒரு 200க்கு மேற்பட்ட தொகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் பண்ணார், அங்கே அவர் விஜயை பற்றி பேசலை. அப்போது ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்து 3 பேர் பேசுகிறாங்க. நாம் தமிழர் பேசுகிறாங்க, விஜய் பேசுகிறாரு, எடப்பாடி பேசுகிறாரு. இப்போ நாம் தமிழரை விட்டுருங்க, அவங்க அதிக வாக்குகளை பெறுகின்ற நிலைமையில இல்லை. ஆனால் விஜய் அப்படி பெறுவார் அப்படின்ற கூட்டம் கூடுது, இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. அப்போ இயல்பாகவே திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் எடுத்துருவார், அதில் அதிமுகவினுடைய வாக்குகள் சேதாரமாகும். இதை புரிந்து கொண்டு ஆரம்பத்திலிருந்தே விஜயை விட்டு போட்டு தாக்கியிருக்கணும். அப்படி தாக்கியிருந்தால் விஜய் இந்த அளவு வாக்குகளை பெற்றிருக்க வாய்ப்பில்லை. அது எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறு. விஜய் பேசாமல் இருந்தால் தனக்கு லாபம் நினைச்சாரு, இப்போ அதுவே மிகப்பெரிய நட்டமாயிருச்சு. பாரதிய ஜனதாவும் அதே தான், எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வந்துடலாம். பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்தை முடக்கினாங்க, சிபிஐ விசாரணைன்னு கூப்பிட்டு செஞ்சாங்க. மற்றபடி விஜய் அதற்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களை விமர்சிக்க மாட்டேன், எங்கேயுமே பாரதிய ஜனதாவை விமர்சிக்க மாட்டேன்னு அதை கடைசி வரை கடைபிடித்தார். அப்போ பாரதிய ஜனதாவை விமர்சிக்காமல் திமுகவை மட்டும் விமர்சித்தால் அது நமக்கு சாதகம் அப்படின்னு பாரதிய ஜனதாவும் நினைச்சிருக்கு. ஆனால் அதுவும் தவறு என்பது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்குது. இவர்கள் இருவரும் விஜயை விமர்சிக்காததுனால
அவர் ஒரு சக்தியா இந்த தேர்தல்ல எழுந்துட்டார். இது எடப்பாடி செய்த பெரிய தவறு, மேஜர் மிஸ்டேக். ரெண்டாவது, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினதா விஜய் வந்து ஐயநாதன் ஐயாட்ட சொன்னதா அந்த தகவல் வந்துச்சு, தினமலர்ல பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேசினாங்க இல்லையா. அப்ப இருந்து எடப்பாடிக்கு என்னன்னா, இவங்கெல்லாம் ஒரு சரி நடிகர் வந்திருக்காரு, பெரிய வாக்குகள் வாங்கியிருக்க மாட்டாங்க, அதனால பேசி சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி குறைத்து மதிப்பிட்டு விட்டார். அது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அவருக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி வந்துருச்சு. குறிப்பாக அந்த நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் 21ஆம் தேதி விஜய் அந்த ஆவி எழுப்புதல் கூட்டத்தில் எடப்பாடியை வந்து தரைமட்டமாக போட்டு தாக்கிட்டாரு. அந்த வீடியோவும் வைரல் ஆயிடுச்சு. அதுக்கு பதில் சொல்வதற்கு கூட எடப்பாடிக்கு நேரம் இல்லாத அளவு கரெக்டாக கச்சிதமாக அதை செஞ்சு முடித்தாங்க. அதனால தான் எடப்பாடி வந்து இந்த தேர்தலில் சோபிக்க முடியாமல் போனது. பாரதிய ஜனதாவும் 27 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய தோல்வி தான் அவங்க சந்திப்பாங்க. ஏற்கனவே வேண்டாத ஜெயிக்காத தொகுதி எல்லாம் தான் கொடுத்துட்டாங்க இருந்தாங்க. இப்போ மொத்தமாகவே அதிமுக கூட்டணிக்கு ஒரு 40-50 தொகுதிகள் அப்படின்னு சொன்னால் பிஜேபிக்கெல்லாம் அதில் 1-2 ஜெயிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜயை விமர்சிக்க கூடாதுன்னு ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி விமர்சித்து அவர் பெரிய ஆளாக்க வேண்டாம், நம்ம எடப்பாடியை மட்டும் விமர்சிப்போம், அடுத்தது நம்மளுடைய சமூக நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர், தேர்தல் சமயத்திலே டீலிமிட்டேஷன்லாம் வந்துச்சு, தேர்தல் விட எங்களுக்கு 2வது தான், இதுதான் முதன்மையானதுன்னு சொல்லி அதை எரிச்செல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அடுத்தது திமுகவினுடைய சமூக நலத்திட்டங்கள், அதுவும் ஓரளவு பங்காற்றி இருக்கும். அந்த சமூக நலத்திட்டங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறதுனால தான் எடப்பாடியும் விஜயும் அதையே அதிகமாக அவர்கள் சொல்லுவதற்கு காரணமும் அதுதான். இப்போ விஜய் தன்னுடைய கல்ட் இமேஜை மட்டும் வகிச்சுக்கிட்டு போட்டிடுறதா இருந்தால் சீமான் மாதிரி இலவசங்களே வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அப்படி அவர் சொல்லலை. அதிமுகவும் திமுகவும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது அதிகமாக 2000னா 2500 கொடுக்குறேன், நீ 3 சிலிண்டர் கொடுத்தா நான் 6 சிலிண்டர் கொடுக்குறேன், தாய்மாமன் சீரு, அண்ணன் வருது, இப்படிலாம் அவர் போவதற்கு காரணம் இந்த நலத்திட்டங்களால் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் அப்படின்றதான். இது எல்லாம் சேர்ந்து வந்து திமுகவுக்கு பலனளித்திருக்கிறது. அடுத்தது வந்து கட்சி கட்டமைப்பு, பூத் லெவல் வேலைகள், இதை வந்து திமுக வந்து செஞ்சிருக்கு, ஓரளவு அதிமுகவும் பண்ணியிருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு மையப்படுத்தப்பட்ட பிரச்சாரம், மேலிருந்து விஜய் பேசுவார், விசில் சின்னம் தான் போட்டியிடும், இதை வைத்து கொண்டு மக்கள் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு பூத் லெவல் கமிட்டி, இந்த மாதிரி கட்டமைப்பு, கட்சி நிர்வாகிகள், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற முறையில் அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் தேர்தல் அன்னைக்கு நமக்கு உரிய வாக்குகளை கொண்டு வந்து போட வைப்பது, அதை வந்து சரிபார்ப்பது அப்படின்ற வேலையை வந்து இந்த கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் செய்ய முடியும். அதனாலதான் இப்ப நிறைய பேருக்கு ஓட்டு இல்லைங்கிறதே தேர்தல் அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த அளவு அவங்க மெத்தனமா இருந்திருக்காங்க. எஸ்ஐஆரின் போது அந்த பணியெல்லாம் கோட்டையை விட்டுட்டாங்க. இது வந்து தாவேகாவுக்கு பெரிய மைனஸாகவும் திமுகவுக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாகவும் மாறி இருக்கு. அதிமுக முடிஞ்ச அளவு அதை கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அதனால் கூட்டு கழிச்சு பார்க்கும்போது விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புது வகை கட்சி, டெக்னாலஜிலாம் வச்சு வர்ற கட்சி, நீங்கள் பழைய கட்சியோடு ஒப்பிட முடியாது, மக்களோட இருக்கணும், தொகுதியை வந்து பார்க்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை, நாங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாகவே பிரச்சாரம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு இதை நினச்சிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இல்லை. யார் மக்களோட உண்மையிலே நேரடியாக நெருங்கி நிற்கிறார்களோ அவங்க தான் வாக்கரசியல் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்றது இந்த தேர்தலில் நிரூபிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி விஜய் வந்து மொத்தமாக ஒரு 20 தடவை வெளியே வந்து பேசியிருப்பாரா, அவ்வளோதான். இதை வைத்து கொண்டே அவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, இவ்வளோ பெரிய வாக்குகள் வரப்போகுது, 20 சீட்டு ஜெயிக்க போகிறாருன்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது, இல்லை ஆக்சிஸ் இந்தியா அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு அரசியல் இல்லாத ஒரு கூட்டத்தை விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த கூட்டத்தை திருத்துகின்ற பணியை திமுக மட்டும் செய்ய முடியாது, எல்லாரும் நம்ம சேர்ந்து பண்ணணும். அப்படி ஒரு அபாயத்தை விஜய் கட்சி வந்து இந்த தேர்தலில் நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அதில் எச்சரிக்கையோடு இருக்கணும். இது தமிழ்நாட்டுடைய நிலவரம். இதில் வெஸ்ட் பெங்கால் அங்கே வந்து ஒரு பெரிய மாற்றம் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்து டிஎம்சி தோத்துரும், பிஜேபி ஜெயிச்சிரும் என்பது போல நிறைய கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? வெஸ்ட் பெங்காலில் ஒரு 2-3 நிறுவனங்கள் டிஎம்சி
பெரும்பான்மை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் வேறு சில நிறுவனங்கள் பிஜேபி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வெஸ்ட் பெங்கால் தான் அவங்களுடைய ஒரே இலக்கு. அங்கே தான் எல்லாத்தையும் இறக்கி விட்டு வேலை பார்த்தாங்க. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு சண்டையே நடக்குதுன்னு சொல்லலாம். பிஜேபிக்கும் திரிணாமுல் பெரிய போரே நடந்துகிட்டு இருக்குது. அந்த போரில் 70 வயசுக்கு மேலே ஆனாலும் மம்தா பானர்ஜி அதற்கு தலைமை தாங்கி பிஜேபியை ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே பிஜேபி வேட்பாளர் ஒருத்தர் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்ட வீடியோலாம் நம்ம பார்த்துருக்குறோம். அமித்ஷா கடுமையாக எச்சரித்தார் இல்லையா, நீங்கள் எங்களை தாக்கினீர்கள் என்றால் மத்திய துணை இராணுவம் உங்களை தலைகீழாக கட்டி தொங்க விடுவோம் அப்படிலாம் பேசினார். இப்படியெல்லாம் மிரட்டி பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்போ எப்படியாவது மேற்கு வங்கத்தை கைப்பற்ற வேண்டும். அதில் எஸ்ஐஆர் பண்ணியிருக்காங்க. முஸ்லீம்களுடைய வாக்குகள் எவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டன அழிக்கப்பட்டன அப்படின்றது நமக்கு தெரியல. இன்னொன்று முஸ்லீம்கள் ஓட்டு போட வந்தாங்கன்னா அடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பிரச்சனை அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வராம போனாங்க. ஆமா, இதையும் மீறி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கட்டுக்கோப்பாக திரிணாமுல் காங்கிரஸுக்கு வாக்களிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 தான் அவங்க சொல்ற அந்த ட்ரெண்டு பிரகாரம். என்னுடைய கருத்து மம்தா பானர்ஜி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா துணை ராணுவத்தை 60 நாள் அங்க நிறுத்தி வைப்போம், அது எல்லாமே மிரட்டல் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ நாளைக்கு திரிணாமுல் காங்கிரஸே நாளைக்கு வெற்றி பெற்றாலும் இவங்க எல்லாம் அடி வாங்குவாங்கன்ற பயம் இருக்கு. பிஜேபி என்ன ஆட்டம் போட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா, வங்க மொழி, வங்க தேசியம், வங்க பண்பாட்டின் மீது பிஜேபி நடத்துகின்ற தாக்குதல் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. அப்படி ஒரு தேசிய பெருமிதத்தை, உண்மையிலேயே அது அப்படிதான். இவங்க வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆர்எஸ்எஸ் இந்துத்வா உள்ள நுழைந்து இதை கைப்பற்ற பார்க்குது அப்படின்னு சொல்லி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, மேற்கு வங்கத்தில் இருந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மொழி பண்பாட்டால் வங்க தேசிய இனம் தான். வெஸ்ட் பெங்காலே ஒரு 25% முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள வந்தேரிகள், ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லி மோடியோ அமித்ஷாவோ பேசுறது, எஸ்ஐஆர் மூலம் நீக்குவதற்கு முயற்சி பண்ணுறது, இப்படி அடாவடித்தனமான வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அசாம் சுலபமாக எடுத்துருவாங்க, கேரளா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதனால் கவனம் செலுத்தலை. வெஸ்ட் பெங்காலை தூக்கிட்டா அடுத்த குறி அவங்களுக்கு தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் என்னெல்லாம் செஞ்சால் இதை தமிழ்நாட்டையும் நம்ம கைப்பற்ற முடியும் அப்படின்றதுக்காக இப்போ வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அடுத்த லிஸ்ட்ல இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் அவங்களுடைய சதி திட்டம் நிறைவேறிச்சா தோல்வியடைஞ்சதா அப்படின்றது May 4 அன்னைக்கு முழுமையாக தெரியும். இப்போ எக்ஸிட் போல வச்சு அதை கணிக்க முடியல. கேரளாவுடைய நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அவங்க பர்சன்டேஜ் கூடிக்கிட்டே போகுது. இப்போ 14.3% என்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கேரளா அங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு பேஸ்க்குள்ள அவங்க ஊடுருவி இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கு சமூகம் அப்படிதான் சொல்றாங்க. அதை காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ண போறாங்களா, கம்யூனிஸ்டை ரீப்ளேஸ் பண்ண போறாங்களான்னு தெரியல. ஆனால் 15%ங்கிறது ஒரு சின்ன அசம்பாவிதமோ அல்லது ஒரு நெருக்கடியோ கூட டக்குன்னு அதை 30-35 மாத்திர முடியும்லாம் சொல்றாங்களா? சாத்தியமா அது? இல்லை, கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய கிளைகள், ஷாகாக்கள் எடுத்துட்டிங்கன்னா, இந்தியாவிலே அதிக ஷாகாக்கள் உள்ள மாநிலங்களில் கேரளாவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, கேரளாவில் நம்ம தமிழ்நாடு போல் சமூக ரீதியான ஒரு போராட்டங்கள், பெரியார் மாதிரியான ஒரு இயக்கங்கள்லாம் அங்கே இல்லை. இடதுசாரி இயக்கங்கள் வந்துச்சு, வர்க்க ரீதியான பிரச்சனைகள் பேசப்பட்டுச்சு. அப்படி இன்னைக்கு தொழிலாளிகளுக்கு ஒரு உரிமை அங்கே இருக்குது அப்படின்றத சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஓவர் டைம் பார்த்தா கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உரிமைகள் இதெல்லாம் அங்கே இருக்குது. ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக இருக்குது. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, சாதி அமைப்புகள், அந்த கட்டுமானம், கோவில், இது பக்தி, ஆன்மீகம், இதுலேயும் கேரளா பழையபடி அந்த பாரம்பரியங்களை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ சபரிமலையிலேயே பெண்கள் உள்ளே நுழையலான்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை அமல்படுத்த முடியலையே. அமல்படுத்த முடியாதபடி இந்துத்துவ அமைப்புகள் செய்கிறாங்க. சிபிஎம்மும் அதற்கு மேலே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் நடக்குது. அது நீதிபதிகள்லாம் பேசுகிறத பார்த்தா அந்த நுழையலான்னு சொன்னதே ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க.
கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த 14% என்பது ஒரு பெரிய நம்பர் தான். ஆனால் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்க 2 பேரும் வந்து வலுவாக இருக்கிற வரை, நேற்று வந்து எக்ஸிட் போல்லையே வந்து காங்கிரஸை விட ஒரு 10 சீட்டு தான் கம்மியாக இருக்குது. அவங்க ஏற்கனவே சிபிஎம் கூட்டணி வந்து 2 முறை ஆட்சியில் இருந்ததுனால 3வது முறையாக அவங்க வெற்றி பெறாமல் இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பாங்கன்ற மாதிரி எக்ஸிட் போல் வந்து சொல்லுது. இதில் 3வது சக்தியாக பிஜேபி இருக்குன்றது உண்மைதான். போன வாட்டி சுரேஷ் கோபி எம்பியாக ஜெயிச்சிருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மேயர்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் உண்மைதான். அதனால் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, சிபிஎம் கூட்டணியாக இருந்தாலும் சரி, அவர்கள் சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு கேரள மக்களின், மலையாளி மக்களின் சுயமரியாதையை எழுப்பிவிட்டு அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணி அதை மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு கேரளாவில் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவது என்பது வந்து அந்த மாநில மக்களுக்கு ஒரு சாதாரண கல்ச்சர், அவங்க பண்பாட்டில் ஊறி போன ஒன்று. ஆனால் இந்துத்துவா வந்து மாட்டுக்கறியை நினச்சி கூட நீங்கள் பார்க்க முடியாது. பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நிர்வாகிகள் கூட அங்கே மாட்டுக்கறி சாப்பிடுவது சாதாரணமாக இருக்கும். அப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு எப்படி நம்ம கேரள மக்களின் பண்பாட்டுக்கு எதிராக பிஜேபி இருக்குது அப்படின்ற முறையில் அவங்க பிரச்சாரத்தை கொண்டு போனால் தான் இவங்களுடைய செல்வாக்கை முறியடிக்க முடியும். மற்றபடி அவ்வளோ சுலபமாக பிஜேபி அங்கே ஒரு பெரிய சக்தியாக இதில் கம்யூனிஸ்ட் அல்லது காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வெஸ்ட் பெங்கால் மாதிரி அப்படி வந்துட முடியும்னு எனக்கு தோணலை. இப்போ பினராயி விஜயன் மீது ஒரு பெருசாக கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பெருசாக ஆக்கினாங்க. அந்த மாதிரி கோயில் நகை திருட்டு போச்சு, தங்கம் திருட்டு போச்சு, இப்படி ஒன்று கடத்தல் தங்கம் பிரச்சனை ஒன்று வந்தது. மற்றபடி பெரிய அளவில் கெட்ட பேர் இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து இப்போ தமிழ்நாடு, கேரளா அப்படி போட்டி போட்டு வர்ற மாதிரி பல மனிதவள குறியீடுகளில் கேரளா பல இடங்களில் நம்பர் 1 தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் எப்படி பினராயி விஜயனுடைய அந்த செல்வாக்கு குறைஞ்சதுன்னு நினைக்கிறேன்? இல்லை, செல்வாக்கு குறைஞ்சதுன்றதை விட கேரள மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்னே மாறி மாறி ஓட்டு போடுறது தான். இந்த முறை இங்கே போட்டால் அடுத்த முறை அங்கே போடுவோம், அப்படி போடுறது அப்படின்றதான் நடக்கும். அதில் 2 முறை கம்யூனிஸ்ட் தொடர்ந்து இருந்ததுனால 3வது முறை கண்டிப்பாக அப்படி மாற்றி போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்த தேர்தலில் 31 தேர்தலில் இடதுசாரி கூட்டணி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறி மாறி வர்றது தான் அங்கே உள்ள பேட்டர்ன். மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.